நீங்க பாவத்தை சேர்க்கறீங்கிறது உங்களுக்கு தெரியலையா? எத்தனை அழிவுகளை கொடுத்துருக்காங்க அப்பவும் உங்களுக்கு தெரியலையா? எத்தனை நோய் நொடிகளை கொடுக்குறாங்க, எத்தனை பேர் ஆயுசு அல்பாயுசுல போக விடுறாங்க, அப்பவும் திருந்த மாட்டீங்களா? வராத நோயெல்லாம் வந்து காமிக்கிறாங்களே, அப்பவும் திருந்த மாட்டீங்களா? கர்மா சேருதுங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியலையா? வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல தாய் வீட்டுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆலய வழிபாடுகள் மட்டும்தான். இந்த ஆலய வழிபாடுகள் இப்ப எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு ஆலயத்துக்கு போகும்போது உள்ள தூய்மை வேணும். உடல் தூய்மையை விட உள்ள தூய்மை வேணும். அந்த உள்ள தூய்மையோடு போய் வழிபடக்கூடிய அந்த இறை அருளை கூட பெறவிடாமல் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த வியாபாரம், கோவில் என்கிற பேர்ல நடக்கக்கூடிய இந்த வியாபாரம், மக்களுடைய கூட்டத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த வியாபாரம் என்னைக்கு தீரும் அப்படிங்கிறது தெரியல. திருச்செந்தூர்ல நேற்றைக்கு நடந்த ஒரு அசம்பாவிதம் வீடியோ பதிவுல பாருங்க. என்னோட பார்வைக்கு நேற்றைக்கு தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி 2 நாள் 3 நாள் ஆயிருக்கலாம், தெரியல. இந்த சண்டைனா பாருங்க, அப்படி ஒரு சண்டை பெண்களுக்குள்ள குடும்பியை பிடிச்சு கொலாயடி சண்டையை விட மோசமா ஒரு கோவில்ல, ஒரு புனிதம் நிறைந்த ஒரு ஆலயத்துல நடக்கக்கூடிய காரியமா இது. ஏன் நடக்குது? அவங்க மேல தவறா? கிடையவே கிடையாது. ஏங்க எவ்வளவு நேரங்க நின்றுட்டே இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? ஒரு ஆலயத்துக்கு தரிசனத்துக்கு போறோம்னா அவங்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து லேட் பண்ணா கூட பரவாயில்லை. ஆனா இந்த பதிவுல பாருங்க, நீங்க கவனமா, எவ்வளவு கூட்டம், மேல எவ்வளவு கூட்டம், கீழே எவ்வளவு கூட்டம், எத்தனை மணி நேரம் நின்னு பயணப்பட முடியுது? ஏன் இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க? வர வர தரிசனம் பார்க்க விடுறதுல என்ன ஒரு குறைபாடு ஆயிட போடுது? பழனியில அதே மாதிரிதான், திருச்செந்தூர்ல அதே மாதிரிதான். இந்த பிரபலப்படுத்திய கோவில்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி? ஆனா மக்களும் வந்து இந்த மாதிரி ஒரேதான் திருவண்ணாமலையில நடக்கிறது மாதிரி பௌர்ணமிக்கு தான் போடும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்திடுறாங்க சில பேர். இந்த ஊடகத்துல வைரல் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அதுதான் உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த பதிவு பொய்யாக இருந்தாலும் இந்த குட்டேவை தலைக்கடியில வச்சு படுக்கிற மாதிரி தான், அன்னைக்கு நாள் குட்டேவாயிடுமா. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு பதிவு வைரல் ஆயிடுச்சுன்னா அதுல என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை. திருச்செந்தூர் பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு மட்டும்தான், திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு மட்டும்தான். ஏன் தங்கங்களா? அதெல்லாம் மிக மிக தவறான ஒரு செயல். என்றைக்கும் ஆலயத்தில் இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் அருள் பெற்றுக்க முடியும். அதென்ன அந்த நாள்ல மட்டும் இறைவன் டபுள் மடங்கா அருள் கொடுத்துட்டு போறாரா? இதெல்லாம் பொய்யாக பரப்பப்பட்ட ஒரு செய்தி. எப்பவுமே இறைவனுடைய ஸ்தலத்துல எந்த நேரம் காலம் எதுவும் கிடையாது. எல்லா நாளும் இறைவனுக்கு வழிபடக்கூடிய நாள் தான். ஆனா ஒரே நாள்ல போய் குமியுறதும் மக்கள் மேல இருக்கக்கூடிய தவறாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல நாள், இப்ப திருச்செந்தூர் அங்க ஒரு விசேஷ நாட்கள் நடக்குது, சுர சூரசம்ஹாரம் நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல போகும்போது பரவாயில்லை. எல்லா நாளுமே கூட்டம் போய் அந்த மாதிரி குமியும் போதும் பௌர்ணமிக்கெல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்ப திருச்செந்தூர் போனா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அந்த வைரல் பதிவுகள் தான் இந்த கூட்டத்திற்கெல்லாம் காரணம். நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திருச்செந்தூர் போயிருக்கேன் தங்கிக்கலாம். மாசத்துக்கு ஒரு நாள் பழனி திருச்செந்தூர் எல்லாம் போயிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் 6 பட வீட்டை ஃபில் பண்ணிடுவேன். அத்தனையிலும் போய் எனக்கு தரிசனம் வந்து ரொம்ப எளிமையா கிடைச்சது. ஆனா இன்னைக்கு இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா அங்க தங்கி இருந்து வெயிட் பண்ணி சாமியை பார்த்தாலும் பார்க்க முடியல. எவன் மனசு நொந்து பல ஆயிரக்கணக்கான கஷ்டங்களை சுமந்து வாழ்வா சாவாங்கிற வேதனையோட இறைவனை பார்க்க வந்தா, அங்க வந்துகிட்டு இந்த மாதிரி மல்லு கட்டி எவ்வளவு மனசை காயப்படுத்தி அந்த இறைவனையும் நிம்மதியா பார்க்க விடாம பண்றீங்க. யோசிச்சு பாருங்க. இதற்கு ஒரு முடிவு செய்யக்கூடாதா? ஒரு நேரா இப்படி விட்டா பக்கமா போய் சாமி கும்பிடுற இடத்த சுத்த விடுறீங்க. அப்பா, எதுக்கு அப்படின்னு தெரியல. கூட்டத்தை சமாளிக்க, கூட்டம் வர வர சாமி கும்பிட விட்டா எதுக்கு சமாளிக்கணும் நீங்க? ஒண்ணும் இல்லை. சரி, என்ன ஒரு வருமானத்திற்காக என்ன காரியம் பண்ணாலும் இந்த மாதிரி பண்றீங்களே. எத்தனை பேரு இன்னைக்கு பழனி பாத யாத்திரை போய் படியேறி சாமி கும்பிட போனவங்க மூச்சு முட்டி, எத்தனை பேருக்கு கை காலெல்லாம் வராம இருக்கான். திண்டுக்கல்காரங்க சொன்னாங்க, போன முறை பழனி போயிருந்தப்போ ஒருத்தருக்கு கை காலே வரலையாம், இன்ன வரைக்கும் அவர் முடியாம தான் இருக்காராம். எங்க போய் சொல்லுவாங்க இந்த குறைகளை எல்லாம்? திருச்செந்தூர்ல நடந்த இந்த கொடுமை
அதுவும் ஆலயத்துல, வேற எங்கனாலும் பரவாயில்ல. ஆலயத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள்னா வேற எங்க தான் போய் இதற்கு ஒரு தீர்வு காமிக்கிறது? இல்ல? ரொம்ப கஷ்டமா இருந்தது. பெண்கள் எல்லாம் அவ்ளோ தூரம் குழந்தைக, பெரியவங்க முருகான்னு போய் அவர் பாத சமர்ப்பணம் ஆகணும்னு வேண்டிக்க போம்போது, இந்த கொடுமை எல்லாம் நடக்குது அப்படின்னா, யாராவது கோவிலுக்கு போ முடியுமா? இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ யார்கிட்ட இத சொல்றது? யார்கிட்டயும் சொல்ல முடியாது. முருகன் பாதத்துல தான் இந்த விஷயத்த மறுபடியும் நான் கொண்டு போறேன். பழனியில நான் பட்ட வேதனைகள், மக்கள் பட்டுக்கிட்டு இருக்க வேதனைகள், இதே தான் திருச்செந்தூர்ல இப்ப என்னால போய் வெளியில நின்னு கோபுர தரிசனம் பார்த்துட்டு வர்றேன் தங்கங்களா. சாமி தரிசனம் பார்க்குறேன். ஏன்னா, போய் உள்ள போறப்ப அத விட கொடுமை. பூ, மாலை, ஐயாவுக்கு உகந்த எது வாங்கிட்டு போனாலும் வாங்கி, வாங்கி, வாங்கி அதுக்கு ரூ. 100 ரூ. 50 கட்டணம் குடுக்கணும். அப்பதான் கொஞ்சமா விபூதியாவது தருவாங்க. இல்லைன்னா தூக்கி, தூக்கி, தூக்கி போட்டுட்டு தள்றாங்க அப்படியே. ஒரு நொடி அந்த சாமிய பார்க்க முடியல. தள்ளி விடுறாங்க. முன் பக்கத்துல விஐபி தரிசனம், விஐபிகள், நடிகர்கள், நடிகைகள், பெரிய பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்கன்னா, முன்னாடி கூட்டு போய் சாமி முன்னாடி நிக்க வச்சுட்டு அனுப்புறாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே. நம்ம காவடியோட, வேல் குத்துனதோட, பின்னாடி வரிசையில பார்க்க இடம் கிடைக்குமா, பார்க்க நேரம் கிடைக்குமா, ஒதுக்குவாங்களான்னு நம்ம நிக்கணும். ஆனா, சத்தமே இல்லாம கார்ல வந்து ஒரு உடைகள் நல்ல பிரபலமான, பிரம்மாண்டமான உடைகள பிரபலமானவங்க உடுத்தி, ஒரு ரூ. 1000 ரூ. 500 காமிச்சுட்டா போதும் இந்த மாதிரி. இந்த பார்த்துக்க பார்த்துக்கோ அப்படின்னு. அப்படியே சாமிய உடனே பார்க்க விட்டுருவாங்க. எந்த சாமி அப்படி சொன்னது? இதெல்லாம் நீங்க பாவத்த சேர்க்கிறீங்கங்கிறது உங்களுக்கு தெரியலையா? எத்தன அழிவுகள குடுத்துருக்காங்க. அப்பவும் உங்களுக்கு தெரியலையா? எத்தன நோய் நொடிகள குடுக்குறாங்க. எத்தன பேர் குறை ஆயுசு அல்பாயுசுல போக விடுறாங்க. அப்பவும் திருந்த மாட்டீங்களா? வராத நோயெல்லாம் வந்து காமிக்கிறாங்களே! அப்பவும் திருந்த மாட்டீங்களா? கர்மா சேருதுங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியலையா? இன்னைக்கு நிலையில யாராவது ஒரு 60, 70 வயசுக்கு வாழ்றாங்களா? அழிஞ்சிட்டு இருக்கோமே! தெரியலையா உங்களுக்கு? கடவுள் கோவத்துல தான் இதெல்லாம் நடக்குது. அருள் இருந்தா அதெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியலையா? மழையால பாதிப்பு, வெள்ளத்தால பாதிப்பு, மழை மேல இருந்து என்னைக்கும் இல்லாம திருவண்ணாமலையெல்லாம் வந்து வீடெல்லாம் போட்டு மூழ்குது. பார்த்தீங்கல்ல ஒரு சீரழிவு இப்ப சமீபத்துல நடந்தது. ஏன்? அங்க அக்கிரமங்கள் கூடுற இடத்துல, அநியாயங்கள் கூடுற இடத்துல அழிவுகள் இருக்கும். அதுதான் தெய்வம் செய்யும். அப்பவும் திருந்த மாட்டாங்க. ஏன்னா அது கலிகாலம். என்ன பண்ணுனாலும் திருந்த மாட்டாங்க. இல்லையா? இதற்கு மறுபடியும் நீங்க எல்லாரும் திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு பகிர்ந்துக்கோங்க. அதே போல இதற்கான ஒரு தீர்வ நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் முருகன் கிட்ட வேண்டிக்குவோம். இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு முருகப்பெருமான் சீக்கிரம் அருள்வார் என்ற நம்பிக்கையோட காத்திருப்போம். இன்னைக்கு இந்த பதிவ வேதனையோட பகிர்ந்துக்கிட்ட ஒரு மனநிறைவு என்னோட மனசுல சுமந்துட்டு இருக்காம உங்களோட பகிர்ந்திருக்கேன். நன்றி.